இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் முன்னாள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருந்த அமரர் சீமு ராசமாணிக்கம் அவர்களின் 113வது ஜனன தின நிகழ்வு களுவாஞ்சிக்குடி சீமு ராசமாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண சபை அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், கோடீஸ்வரன், டாக்டர் சத்தியலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் உள்ள அமரர் சீமு ராசமாணிக்கம் அவர்களின் சிலைக்கு கட்சி பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து பிரதான வீதி வழியாக மேளதாள வாத்தியங்கள் முழங்க அனைவரும் அழைத்து வரப்பட்டு களுவாஞ்சிக்குடி மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றதனை தொடர்ந்து சீமு ராசமாணிக்கம் மண்டபத்தில் ஜனனதின சிறப்பு நிகழ்வு ஆரம்பமானது. மதகுருமார்களால் மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டதனை தொடர்ந்து அமரர் சீமு ராசமாணிக்கம் அவர்களின் உருவப்படத்துக்கு முன்பாக கட்சி பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களால் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் நினைவு பேருரையினை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன், முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சருமான K துரைராஜசிங்கம் ஆகியோர் நிகழ்த்தினார்கள். மாணவர்களின் வரவேற்பு நடனங்கள் இந்த நிகழ்வின் போது நடைபெற்றதுடன் மாணவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர முதல்வர், தவிசாளர்கள், கட்சி உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள், பெருந்திரளான மக்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பெருமக்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். அமரரின் அரசியல் பயணம், தமிழர் நலனுக்காக அவர் செய்த அர்ப்பணிப்பு சேவைகள் மற்றும் அவரது மக்கள் நேசம் அனைவராலும் நினைவு கூறப்பட்டதுடன் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். தொடர்ந்து காரணி நிறைவேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். என்னுடைய தவிசாளர் அவர்களையும் சுடரேற்றி வைக்கும். நன்றி. தொட்டு தடவுகின்ற இந்த சுகமான காலை வேளையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த களுவாஞ்சிக்குடி மண்ணில் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உயிர் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எங்களுடைய வணக்கங்களை அளிப்பதற்காகவும் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காகவும் தலைவர் மதிப்பிற்குரிய திரு போனா ஐயாவினுடைய இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்புரை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தவிசாளர் தம்பிப்பிள்ளை கோபாலபிள்ளை அவர்களையும் அன்போடு பேராவுட்பட்டு செங்கலடி பிரதேச சபையினுடைய பிள்ளை முரளிதரன் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். அடுத்த
உண்மையிலே இந்த சீமு ராசமாணிக்கம் ஐயாவுடைய 113வது ஜனன தினத்தை முன்னிட்டு இந்த நடக்கிற இந்த நிகழ்விலே இந்த தலைமை தாங்குகிற விடயம் சம்பந்தமாக நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்ட கிளை ஏற்பாடு குழு விழா குழு நாங்கள் பேசி நாங்கள் விரும்பி தான் இலங்கை தமிழரசு கட்சியுடைய தலைவர் அவர்களை இந்த நிகழ்விலே தலைவராக தலைமை தாங்க வேண்டும் என்று அழைப்பதை நாங்கள் விட்டிருந்தோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது சம்பந்தமாக பலர் பேசியிருந்தார்கள். இந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சியானது வடக்கும் கிழக்குக்குமான ஒரு கட்சி. இதிலே எங்களுக்குள்ளே எந்த பிரதேசவாதம் இல்லை. எங்களுடைய கட்சியிலே ஒரிஜினல் கட்சிக்காரனுக்குள்ளே பிரதேசவாதம் எதுவும் இல்லை. எங்களுடைய தலைவர் அவர்கள் மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர், அம்பாறையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர், வடக்கு மாகாணத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அவர்தான் தலைவர். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் தலைவர் அவர்களை எங்களுடைய மதிப்புக்குரிய CVK சிவஞானம் ஐயா அவர்களை இந்த நிகழ்விலே தலைவராக நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். இல்லாவிட்டால் என்னுடைய பார்ட்னருடைய நிகழ்விலே எனக்கு மாவட்ட கிளை தலைவராக தலைமை தாங்கிறதுன்றது பெரிய விடயம் அல்ல. ஆனால் இந்த செய்தி சொல்ல வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருந்தோம். அதே நேரத்தில் இரண்டாவது ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த ராசமாணிக்கம் ஐயாவுடைய முதலாவது என்னுடைய அரசியல், அதாவது நான் இலங்கையிலே கலந்து கொண்ட முதலாவது அரசியல் கூட்டமும் சீமு ராசமாணிக்கம் ஐயாவுடைய ஒரு ஜனனதின நிகழ்விலே தான். அது 13 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்திலே அவருடைய 100வது ஜனனதின நிகழ்விலே தான் நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் அந்த வெளியிலே ஒரு கதிரையிலே இருந்து எனக்கு தரப்பட்ட பணி, நாங்கள் ஒரு கேலண்டர் ஒன்று கொண்டு வந்த நாங்கள் அந்த கேலண்டர் கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த கேலண்டரை கொடுக்கிற பொறுப்பு தான் எனக்கு தரப்பட்டது. அப்போ நான் வெளியிலே இருந்து அந்த கேலண்டரை கொடுத்திருந்தேன். 13 ஆண்டுகளை கடந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவராக இந்த நிகழ்விலே உங்கள் முன் நன்றியுரை வழங்குவதற்கு நீங்கள் அனைவரும் எனக்கு தந்த அந்த ஆதரவுக்காகவும் முதலாவது நான் நன்றி சொல்லி என்னுடைய நன்றியுரையை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கின்றேன். நேரத்தை கருதி பொதுவாக அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கின்றேன். ஆனால் இரண்டு விடயங்களையும் சொல்ல வேண்டும். எங்களுடைய வண்டி மாவட்டத்திலே இருந்து வருகை தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுக்கும் ஏனைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களுடைய பசியை உணர்ந்து தங்களுடைய அந்த உரைக்கான நேரத்தை தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு முதலாவது அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றி சொல்ல வேண்டும். நீங்களும் கை தட்டி நன்றி சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பசியிலே இருந்து இருக்க வேண்டியதாக வந்திருக்கும். இரண்டாவது, இந்த எனக்கு கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்கள் உரையாடிய பொழுது எனக்கு ஒருவர் திடீரென்று ஓடி வந்து சொன்னார், சுமந்திரன் ஐயா அடிப்பேரண்டு தெரியும், இப்படி லோக்கலா இறங்கி அடிப்பேரண்டு எனக்கு தெரியாது. அதான் இந்த மட்டக்களப்பு ரகசியங்களை பற்றி சொன்ன விடயம். உண்மையிலே நான் ஒரு விசேடமான ஒரு நன்றி மட்டக்களப்பு ரகசியங்களை இயக்கும் அந்த நபர்களுக்கு இந்த இடத்திலே நான் வழங்குகின்றேன். அதுக்கான காரணம், இந்த நிகழ்வினுடைய ஏற்பாடு சம்பந்தமாக இது எத்தனை மணிக்கு நடக்கும் என்ற விடயத்தை நாங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சிலர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது அந்த பொறுப்பை அவர்களை எடுத்து அந்த பொறுப்பை மிக அழகாக செய்து எங்களுடைய நிகழ்வு இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நடக்குது என்ற செய்தியை சொல்லி தந்த அந்த மட்டக்களப்பு ரகசியங்கள் நடத்துகிற குழுவினர்களுக்கு இந்த மேடையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே இன்னொரு சிலருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். அதாவது இன்று இந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது மட்டு அம்பாறை இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த, அப்படி ஒரு அமைப்பே இல்லை கட்சியில், மட்டு அம்பாறை சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு குழு ஒரு எதிர்ப்பொண்டை செய்வதற்கு தயாராக இருக்கிறதாக சொல்லியிருந்தார்கள். அவர்களை வரவேற்பதற்கு, அவ்வாறு நடந்தால் அவர்களை வரவேற்கிறதுக்கு இன்னொரு குழு தயாராக இருந்தது. அந்த வரவேற்பு செய்ய தேவைப்படவில்லை. அந்த குழுவினர் இந்த இடத்துல இருக்கிறார். அந்த குழுவினருக்கும் நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பின்னுக்கு இருந்தால் அந்த குழுவில் இருக்கிற சிலர் கை காட்டுறார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி மாவட்ட கிளை கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கூடிய பொழுது நாங்கள் ஒரு கட்சி நிகழ்வாக செய்வதற்காக தீர்மானம் எடுத்திருந்தோம். அந்த வகையிலே
அந்த கட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு விழா குழு ஒன்றை நியமித்திருந்தோம். அந்த விழா குழு தான் உண்மையிலே இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த விழா குழுவினருக்கும் அதே போலதான் இந்த களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த கழகங்கள், மன்றங்கள், உறுப்பினர்கள் பலர் இந்த காலத்தின் கொடுமை இன்றைக்கு நாங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியிருக்கிறது வேறு வேறு கதைகள். இப்படியெல்லாம் சொன்னவர்கள் ஏதோ தாங்கள் தான் சமஷ்டியை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர்கள் போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது வேறு விடயம். ஆகவே அப்படியான ஒரு காலகட்டத்திலே வந்து படிப்படியாக ஒவ்வொரு விடயத்தையும் சாதிக்க நினைத்து முடியாத போது 74ஆம் ஆண்டு தமிழர் கூட்டணி உருவாகி 76ஆம் ஆண்டு அது தமிழர் விடுதலை கூட்டணியாக மாறி வட்டுக்கோட்டையிலே தனிநாட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே அதிலே பொருளாதார கொடுமைகளும் பல இருந்தன. உங்களுக்கு அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய அலையாக நாட்டு மக்கள் அனைவரும் சுதந்திர கட்சியை துரத்த வேண்டும் என்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள். 6இல் 5 பெரும்பான்மை. தமிழ் மக்களும் நிறைய பேர் அப்படி வாக்களித்து விட்டார். அந்த வேளையிலே தான் அமதலிங்கம் அவர்கள் இந்த எச்சரிப்பை கொடுத்தார். ஒரு பச்சை மோகம் ஒன்று தென்படுகிறது எங்கள் மக்கள் மத்தியிலே, அவதானமாக இருங்கள், நான் அதற்கு எதிராக எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். சில நாட்களிலே ஒரு வன்முறை வெடித்தது தமிழ் மக்களுக்கு எதிராக. தொடர்ச்சியாக வன்முறைகள் நடைபெற்றன. அந்த பச்சை மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தது. ஆனால் கொஞ்ச காலம் அது இருந்தது. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் ஒரு சிவப்பு மோகம் தென்பட தொடங்கி இருக்கிறது. மட்டக்களப்பில் இல்லை, நல்லது. வடக்கில் சரி, நல்லது. இங்கே இருந்து அந்த எச்சரிப்பை கொடுப்பது சால சிறந்தது வடக்கு மக்களுக்கு. கிழக்கு மக்களைப் போல நீங்கள் அவதானமாக இருந்திருக்க வேண்டும். அது வாக்களிப்பில் மட்டுமில்லை, அதுக்கு பிறகும் அது நடக்கும். பல இடங்களிலே நாங்கள் போகிற இடங்களிலே நாங்கள் இதனை காண்கிறோம். ஒரு சிவப்பு மோகம் தென்படுகிறது. முகப்புத்தகங்களிலே ஜனாதிபதியோடு ஒரு படத்தை போட்டு சாயல் தெரிகிறதா, அந்த சாயல், அந்த சிவப்பு சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கல்லே ஒரு தொட்ட பார்க்கிறது. இந்த காலகட்டத்திலே அந்த சிவப்பு மோகத்துக்கு எதிராக எங்களுடைய மக்களை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுடைய தலையாய கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆட்சியாளர்கள் கொடுமையானவர்கள் என்பதற்காக அல்ல, இந்த ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள் என்பதற்காக அல்ல. அதற்காக அவர்கள் ஊழல்வாதிகள் அல்ல என்று நான் சொல்லவில்லை, நிறைய ஊழலும் இருக்குது. அதற்காக அல்ல, ஆனால் எங்களுடைய தனித்துவத்தை பேணுவதற்கு, எங்களுடைய தனி கட்சி ஒன்று, நான் தனி கட்சி என்று சொல்லுகிற போது பல கட்சிகள் கூட்டாக இருக்கலாம், தனித்து எங்களுடைய உரிமைகளை உறக்கச் சொல்லுகிற ஒரு அரசியல் நிறுவனம் அத்தியாவசியமாக இருக்கிறது. நாங்கள் கலந்து கரைந்து போய்விடாத வண்ணமாக, இந்த மோகத்திலே நாங்களும் அள்ளுண்டு போய்விட வண்ணமாக இல்லாமல் இருப்பதற்காக, இந்த அலையிலே அடிபட்டு போகாமல் இருப்பதற்காக, எங்களுடைய தனித்துவத்தை, நாங்கள் ஒரு தனித்துவமான இனம், நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு.
எங்களுக்கான ஒரு நிலம் உண்டு, ஒரு மொழி உண்டு. அந்த உரித்தை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கென்று அந்த தனித்துவமான அரசியல் நிலைப்பாட்டை சொல்லுகிற அரசியல் இயக்கம் இருக்க வேண்டும். அதற்கு மக்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நண்பர் துரராஜசிங்கன் சொன்னதை போல உள்ளூர் அண்டமா எக்கட்ட இங்கே வேறு வேறு மொழி பேசுகிறவர்கள் இல்லை. எப்படி வேறு மொழிகள் பேசினாலும் எல்லாரும் இலங்கையர் தான் என்று சொல்லி தனித்துவ அடையாளத்தை இல்லாமல் பண்ணுகிற ஒரு போக்கு ஏற்பட்டுவிடும். இந்த தனித்துவத்தை பேண வேண்டும். ஆனால் அதை பேணுகிற போது எப்படியாக எங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும், எங்களுடைய கட்சியினுடைய அணுகுமுறை எப்படியாக இருக்கிறது, இனியும் இருக்கும் என்பதையும் தெளிவாக எங்கள் மக்களுக்கும் முழு நாட்டுக்கும் நாங்கள் சொல்லி வைக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று நான் நினைக்கிறேன். அரசியலிலே பலர் நினைப்பது வைத்தால் குடும்பி சிறைச்சால் மொட்டை. எங்களிடத்திலே அடிக்கடி ஓடி வந்து இந்த உதவியாளர்கள் தான் மோசமானவர்கள். ஓடி வந்து கேட்பாங்க, நீங்கள் அரசுக்கு ஆதரவா எதிரா? ரெண்டு நிலைப்பாடு தான் இருக்கு, வேற இல்லை. வச்சால் குடும்பி சிறைச்சால் மொட்டை. நீங்க ஆதரவா எதிர்ப்பா, ஆதரவா எதிர்ப்பா, ரெண்டுல ஒன்று தான். இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு அது தெரியாதவர்கள். இந்த ஒரு மிகவும் இலகுவான ஒரு அணுகுமுறை, கொஞ்சம் கூடுதலாக ஆழமாக சிந்திக்காத அணுகுமுறையினாலே பல தடவைகளிலே விசேஷமாக எங்களுடைய கட்சியுடைய செயற்பாடு சந்தேகத்துக்குள்ளாக்கப்படுகிறது. அது என்ன? நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. இதனடாப்பா இரண்டாம் கட்ட நிலைப்பாடு. இப்ப கல்வி சீர்திருத்தம் வருது, இன்னும் ஒன்று சொல்றீங்க இல்லையா? அதை பற்றி நீங்க ஆதரவா எதிர்ப்பா, ஆதரவா எதிர்ப்பா, இந்த ரெண்டு தெரிவை தவிர வேறு தெரிவு கிடையாது. அரசியல் அப்படியானது அல்ல, அது ஜனநாயக அரசியல் அப்படியானதே அல்ல. கட்சியினுடைய சரித்திரத்தையும் திரு துரராஜசிங்கமும் தலைவர் சிவஞானம் ஐயாவும் பல தொட்டு பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அதனை அவதானிக்கிற போது கூட தெரியும், 60ஆம் ஆண்டு ஒரே ஆண்டிலே ஒரு கட்சியோடு பேரம் பேசுவது, மற்ற கட்சியோடு பேரம் பேசுவது. இது அப்ப இதுக்கு ஆதரவா அதுக்கு ஆதரவா? எனக்கு யோசிக்கிற போது அந்த நாட்களிலே எங்களுடைய மக்கள் மிகவும் மதிநுட்பமாக இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு விளக்கம் இருந்திருக்கிறது. இன்றைய சந்ததிக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சந்ததி என்ற ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் உடனடி இந்த பொறுத்திருந்து அமைதலாக இருந்து விளங்குகிற பாணி போய் எல்லாம் உடனடி தீர்வு. பால் பாயிண்ட் பென் எறிஞ்சு விட்டு இன்னொரு பால் பாயிண்ட் பென். நாங்கள் எல்லாம் மைப்பேனா எழுத தொடங்கின காலத்தில் ஒரே ஒரு பேனா தான், அதுக்கு இருந்து மைய ஊத்துறது. 4ஆம் வகுப்பில் மைப்பேனா எழுத தொடங்கினது. எழுதியக்காது மை கொட்டுப்படும், அதை துடைக்கிறதுக்கு பிளாட்டிங் பேப்பர் ஒன்று உண்டு, பழைய ஆக்களுக்கு ஞாபகம் கொண்டு போகிறது சொல்கிறது. பால் பாயிண்ட் பாவிக்க முடியாது, பாடசாலையில் பால் பாயிண்ட் பாவிச்சா திரட்டி விட்டுறாரு வெளியே. ஒரே ஒரு பேனா என்கிட்ட ஒரு பைலட் பேனா உண்டு, பச்சை நிற பைலட் பேனா. இப்போ எல்லாம் தூக்கி எறிகிற கலாச்சாரம் பாவிக்கிற. அடுத்தது உடனடி தீர்வு, எல்லாம் உடனடி தீர்வு. வீட்டை சாப்பாடுல வாசலில் போனால் அதில் போனால் கடையில் சாப்பாடு வாங்கலாம்.
அப்படியான ஒரு காலகட்டத்தில் அரசியலையும் நாங்கள் அப்படியாக பார்க்க பழகிவிட்டோமோ என்று என்ன தோன்றுகிறது. உடனடி 2015ஆம் ஆண்டு நாங்களும் சேர்ந்து ராஜபக்சவை துரத்த வேண்டும் என்ற ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நாங்களும் உதவி செய்தோம். 2015ஆம் ஆண்டே கேட்க தொடங்கிவிட்டார்கள். அப்போ தீர்வு வந்துட்டுதா நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களே, முட்டு கொடுத்தீங்களே எங்க தீர்வு வரையிலையே. முட்டு கொடுத்து தான் நாங்கள் முயற்சி செய்தாங்க. முட்டு கொடுக்காம முயற்சி செய்யலாமா? முட்டு கொடுத்து தான் முயற்சி செய்தாங்க. ஆனால் எதிர்கட்சியில் அமர்ந்திருந்து முயற்சி செய்தாங்க. ஏனென்றால் அரசாங்கத்தோடு சேர்ந்தால், அமைச்சரவையிலே இருந்தால் கூட்டு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. ஒரு அரசியல் தத்துவம், கூட்டு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நுணுக்கங்கள், இந்த நுட்பம், நுணுக்கம் என்கின்ற சொற்கள் சரியாக இதனை விளங்கப்படுத்தவில்லை. ஆங்கிலத்திலே ஒரு சொல்லியிருக்கிறது, nuanced approach. அந்த நுணுக்கங்களை எங்களுடைய மக்கள் அவதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். முகப்புத்தகத்திலே முகமில்லாதவர்கள் எழுதுகிறதை வைத்து நாங்கள் இடை போடக்கூடாது. முகமில்லாதவர்கள் என்று நான் சொல்லுகிறது யாரை என்றால், மட்டக்களப்பு ரகசியங்கள், யாழ்ப்பாண புலனாய்வு, கூட பேரை சொல்ல வக்கில்லாதவர்கள். நீங்கள் யார் என்று உங்களை அடையாளப்படுத்த ஒரு துணிவில்லாத, முதுகெலும்பே இல்லாத இந்த முகப்புத்தகங்கள் எங்களுடைய அரசியலை தீர்மானிக்க முடியாது. யார் இந்த மட்டக்களப்பு ராசி? மட்டக்களப்பில் வைத்து கேட்கிறேன், யார் இந்த மட்டக்களப்பு ராசிகள்? துணிவிருந்தால் எழுப்பி சொல்லுங்கள். அந்த அளவுக்கு துணிவில்லை. சொல்லுவதை நான் தான் சொல்லுகிறேன், இதுதான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, இதுதான் என்னுடைய அரசியல் வியாக்கியானம் என்று எழுந்து சொல்ல வக்கில்லாதவர்கள் இன்று மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இது 77ஆம் ஆண்டு காலத்தில் இல்லாத ஒன்று. எங்களுக்கு சவால் இன்னும் கூட. எதிரியே யாருன்னு தெரியாது, எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தெரியாது, கூட இருக்கிறவன் தான் அதை இயக்குறானு கூட தெரியாது. நிறைய தருணங்கள் அதுதான் நடக்குது. கூட இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லுகிற ரகசியமும் மட்டக்களப்பு ரகசியத்தில் வருது. அவன் கூட இருக்கிறவன் தான் செய்ய வேணும். அப்படியான ஒரு காலகட்டம். ஆகையினால் ஆனால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும், மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் கைக்கொள்ளுகிற அணுகுமுறை வச்சால் குடும்பி சிறைச்சால் மொட்டை என்பது போல இருக்க போறதில்லை. ஒரு உதாரணத்தையே சொல்லுகிறேன். கல்வி சீர்திருத்தம் வருகிறது. கல்வி சீர்திருத்தம் வருகிற போது பிரதம மந்திரி கல்வி அமைச்சருக்கு எதிரான மிக கீழ்த்தரமான வியாக்கியானங்கள் எல்லாம் முக புத்தகங்களிலேயும் வேறுபாடுகளிலேயும் வந்தது. நாட்டிலே இருக்கிற மிகவும் மதிப்பார்ந்த பல ஆட்களோடு சேர்ந்து நானும் ஒரு ஆவணத்திலே கையெழுத்திட்டேன். அதனை கண்டித்து கையெழுத்து போட்டால் கல்வி சீர்திருத்தத்துக்கு ஆதரவு என்று அர்த்தம் இல்லை. இது கூட விளங்க இல்லை. மிகவும் மோசமாக பாலியல் கீழ்த்தரமான விதத்தில் ஒரு பெண் பிரதம மந்திரியை விமர்சிக்கிறதை நாங்கள் கண்டித்தோம். அவ்வளவுதான். முன்வைத்த கல்வி சீர்திருத்தத்தை பற்றி நாங்கள் இதை சொல்ல இல்லையே. அப்ப நீங்கள் ஆதரவு என்ன? அதான் கேள்வி. நாங்கள் ஆதரவா இல்லையா என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை. ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், இந்த சீர்திருத்தம் அத்தியாவசியமானது. இது பல காலத்துக்கு முதலே நடந்திருக்க வேண்டியது. பாடமாக்கி ஒப்புவிக்கிற கலாச்சாரம் மாற வேண்டும். அந்த முறைமை மாற்றப்படுகிறது என்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த கல்வி முறை சீர்திருத்தம் வரவேற்கத்தக்கது, அதை பொதுவாக சொல்லலாம். ஆனால் அந்த பாடத்திட்டங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது, அது பொருத்தமானதா இல்லையா? விசேஷமாக சரித்திர பின்னணிகள், சிங்கள பிள்ளைகளுக்கு ஒரு சரித்திரமும் தமிழ் பிள்ளைகளுக்கு இன்னொரு சரித்திரமும் படிப்பிக்கிற ஒரு காலம் இருந்தது. இப்பொழுதும் அது இருக்கிறதா இல்லையா? என்ன சரித்திரம் போட்டப்படுகிறது? பாலியல் கல்வி அவசியம்.
ஆனால் பொருத்தமான பாலியல் கல்வி அது எது, எந்த வயதிலே எது பொருத்தமானது, அது பாடத்திட்டத்தில் இருக்கிறதா, எப்படி இருக்கிறது, இவற்றையெல்லாம் ஆராய்ந்துதான் நாங்கள் முடிவெடுப்போம். சில வேளைகளில் ஆதரவாயில்லை என்ற முடிவு கூட எடுக்க முடியாது. சில விடயங்கள் நல்லது, சில விடயங்கள் தீயது. இந்த உதாரணத்தை வைத்தாவது எங்களுடைய அணுகுமுறை என்னவென்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஆதரவோடு இந்த அரசாங்கம் ஆட்சியேறி இருக்கிறது உண்மை. வடக்கிலே எங்களுடைய மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி வருகிறது போகிறது போதெல்லாம் ஓடி போய் கட்டிப்பிடித்து கொஞ்சுகிறார்கள். எல்லாம் நடக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு நாங்களும் பார்ப்போம். எவ்வளவு காலத்துக்கு அவருக்கும் வயசாக போகுது தானே, கொஞ்ச நாள் எவ்வளவு காலத்துக்கு பார்ப்போம். நல்லது செய்தால் நாங்கள் வரவேற்போம். ஒரு காலமும் நாங்கள் பின்னிற்க மாட்டோம். சரியானதை செய்தால் வரவேற்போம். ஜனாதிபதியோடு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின போது அவருடைய திரு தர்மலிங்கம் 71ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி சொன்னதைப் போல அவருடைய தேர்தல் வாக்குறுதியையே அவருக்கு காண்பித்தோம். நீங்களே சொல்லியிருக்கீங்க, இது எப்போ செய்ய போறீங்க? நீங்கள் சொன்னதை செய்யுங்க. அரசியல் தீர்வு நீங்கள் சொன்னதை செய்யுங்க. எப்போ செய்ய போறீங்க கேட்டால் பதில் இல்லை. கடத்துகிறார். ஒரு வருடத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று அதிலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வருடம் 4 மாதம் கடந்து விட்டது. இப்பொழுதும் அதுக்கு தேதி இல்லை. இந்த வருடம் என்று சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு வருடமும் சொல்லுகிறார்கள் அடுத்த வருடம். ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் இருக்கிறது, டுமாரோ நெவர் கம்ஸ். டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைக்கு என்றால் நாளை ஒரு நாளும் வராது தானே. நாளைக்கு போதும், நாளையாக தான் இருக்கு. அடுத்த வருஷம் எப்போதும் சொல்லி கொண்டு இருந்தாலும் அடுத்த வருஷமாக தான் இருக்கு. அதை நல்லா படித்து விட்டாங்க. அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல். இப்போதும் சொல்வார்கள் அடுத்த வருஷம். 2024 சொன்னார்கள் அடுத்த வருஷம். 2025 சொல்கிறார்கள் அடுத்த வருஷம். அவர்கள் தங்களுடைய நிலப்பாட்டில் மாற்றம் இல்லை. எப்போவுமே அடுத்த வருஷம் தான் மாகாண சபை தேர்தல். ஆகவே எங்களுடைய அணுகுமுறையிலே நாங்கள் அரசாங்கம் நீ சொன்னதை செய், சொன்னதை செய்தியா என்று கேட்கிற காலம் வெகு விரைவிலே வந்துவிட்டது. சொன்னியே, சொன்ன நீ செய்தியா கேட்க வேண்டும் என்று அவர்களே சொன்னார். ஆனால் படிப்படியாகத்தான் நாங்கள் இதனை செய்ய வேண்டும். இதற்கு உதாரணங்கள் தந்த போது நான் துராசிக்கத்துடைய காலையில் பேசினேன். பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய உரித்தை கேட்கிற போது என்ன செய்தார்? நாட்டை கேட்டார்கள். இல்லை என்று சொன்ன உடனே போருக்கு போனார்கள். இல்லையே, படிப்படியாக 5 ஊரை கேட்டார்கள், 5 வீட்டை கேட்டார். அதுக்கு பிறகு எங்களுடைய அணுகுமுறையும் ராஜதந்திரம் என்பது அப்படியாக எங்களுடைய இதிகாசங்களிலேயே நிறைந்திருக்கிறது. அந்த அறிவாவது எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய அணுகுமுறை அப்படியானதாகத்தான் இருக்கும். பாரிய பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை தான் செய்ய வேண்டும். பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த விடயங்களை நாங்கள் இணங்கி செயற்பட வேண்டும். எங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு தேசம் என்கின்ற நீரோட்டத்துக்குள்ளே நாங்கள் கரைந்து போய்விட முடியாது. இது மிகவும் முக்கியமானது. இது எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. ஆனபடினால்தான் பெரியவர் ராசமாணிக்கம் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களோடு சேர்ந்து இயங்கியும் தனிச்சிங்கள சட்டம் என்று வந்தவுடனே அப்படியே தொப்பென்ற அந்த கட்சியை போட்டுவிட்டு
இலங்கை தமிழரசு கட்சியோடு சேர்ந்து கொண்டார். அவருடைய பேரனானவர் யுத்தம் முடிவடைந்த பிறகு ஏதோ நன்மை தமிழருக்கு கொடுக்கப்படும் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தார் ராஜபக்ச. 13க்கு அப்பாலும் போவேன், அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை கொடுப்பேன் என்று சொன்னார். இந்தியாவுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அப்படி அவரோடு சேர்ந்து அதனை செய்விக்கலாம் என்றால் ஒரு சில வருடங்கள் அவருக்கு தெரிந்துவிட்டது இது பம்மாத்து. அப்படியே தொப்பன்று போட்டார். இலங்கை தமிழரசு கட்சியிலே தன்னுடைய பார்ட்னரை போல வந்து சேர்ந்து கொண்டார். எங்களுடைய மக்களும் இந்த சிவப்பு மோகத்தினாலே அள்ளுண்டு போகிற மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். தனித்துவத்தை இழந்து விடாதீர்கள், உங்களுடைய நிலத்தை இழந்து விடாதீர்கள். எங்களுடைய நிலப்போராட்டம் என்பது எங்களுடைய இனத்தின் போராட்டத்துக்கு அடிப்படையானது. ஆனபடியினால்தான் வைத்தியர் சத்தியலிங்கமும் மற்றவர்களும் நேற்றைய தினம் வரைவுகள் விடுத்திருக்கிறார்கள். கிவ்லோயா திட்டத்துக்கு எதிராக பாரியதொரு போராட்டத்தை நடத்த முன்வருமாறு. நிலம் பறி போனால் இனம் அழிந்து போகும். கிழக்கு மாகாணத்துக்கு இது மிகவும் மிகவும் பொருத்தமானது. அந்த தனித்துவத்தை நாங்கள் இழக்க முடியாது. எங்களுடைய மொழி அடையாளத்தை இழக்க முடியாது. உலகத்திலேயே மிக பண்டை வாய்ந்த மொழி என்ற தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், வேறவர் அல்ல. அதனை கரைந்து போக நாங்கள் விட முடியாது. அந்த தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே அந்த தனித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டு அரசியல் பயணத்திலே எங்களுடைய அணுகுமுறையிலே ஒரு நுட்பமான நூதனமான, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை போல தோன்றும், ஆனால் மிகவும் ஆழமாக சிந்தித்து எடுக்கிற முடிவுகளின் படியாக நடக்கிற ஒரு அணுகுமுறையிலே தான் நாங்கள் பயணிப்போம். இதிலே மக்களை குழப்புகிறதை போல எங்கட கட்சியையும் குழப்புவதற்கு பல முயற்சிகள் நடக்கிறது. கட்சியை குழப்பிவிட்டால் எல்லாம் இலகுவாக முடிந்துவிட்டாங்க. பயமுறுத்தல்கள் செய்யப்படுகிறது. கட்சி உறுப்பினர்களுக்கு சேர்ந்து வராவிட்டால் உனக்கு எதிராக இது இருக்கிறது, உனக்கு எதிராக அது இருக்கிறது, அதை செய்வேன், இதை செய்வேன். அல்லது அவர்களுக்கு கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் நடக்குது. தூயதான ஆட்சி என்று மயங்கி போய்விடாதீர்கள். எல்லாமே நடக்குது. நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையிலே மக்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிற நாங்கள் எங்களுடைய கட்சியையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கிறது. அதையும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்சியையும் கட்டுப்பாடோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. விசேஷமாக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே மற்றவர்களுடைய ஏவுதல்களுக்கும் அவர்களுடைய பயமுறுத்தல்களுக்கும் பயந்து போய் கட்சியை விற்று கொடுக்க முடியாத வண்ணமாக நாங்கள் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். அதற்காகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆகையினாலே சில வேளைகளிலே சில விடயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் இத்தனை காலமும் மக்களுடைய நன்மதிப்பையும் மக்களுடைய முழுமையான ஆதரவையும் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் பெற்றிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு ஒரு காலமும் துரோகம் செய்யாது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். 4 தடவைகள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சி.மு. ராசமாணிக்க பெரியவர் அவர்கள். அவருடைய நினைவு பெயர்களை நான் சொல்லுகிறது மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியும் அதுதான். ஒரு காலமும் ஒருபோதும் எங்களுடைய மக்களுக்கு இந்த கட்சி துரோகம் செய்யாது. ஆனால் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்போம், கட்சியை கட்டுப்பாடோடு வைத்திருப்போம். எங்களுடைய மக்களுடைய தனித்துவத்தை, தமிழர் என்கின்ற அடையாளத்தை இந்த நாட்டிலே நாங்கள் பேணி பாதுகாப்போம். அதற்கேற்ற வகையிலே அரசியல் ஞானத்தோடும் ராஜதந்திரத்தோடும் எங்களுடைய அணுகுமுறையை கொண்டு செல்வோம் என்று உறுதி கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தலைமை என்பது இப்பொழுது நாங்கள் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல முதன்மை கட்சியாக இருந்தாலும் கூட நாங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளை
அதில் தமிழ் தேசிய கட்சிகளை இணைத்து கொண்டு பயணிக்க வேண்டிய கட்டப்பாடு எங்களுக்கு உண்டு. அந்த பொறுப்பை நாங்கள் இப்பொழுது உண்மையாக நாங்கள் இந்த வருட ஆரம்பத்திலே ஆரம்பித்தோம். ஆனால் அது சற்று தாமதமானாலும் இன்றைக்கு நாங்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே கூட பாராளுமன்றத்திலே கூட எதிரும் புதிருமாக நின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒன்றிணைந்து அந்த இணக்கப்பாடு வந்து நாங்கள் அவரவர் கட்சியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய தனித்துவமை ஒவ்வொரு கட்சியும் தங்கள் தனித்துவத்தை பேணிக்கொண்டு இணைந்து செயல்படுவது என்ற முடிவுக்கு நாங்கள் இணங்கி வந்திருக்கிறோம். இனியோரையும் நானும் பொதுச் செயலாளரும் மீண்டும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த அழைப்பினுடைய டிபிஎன்ஏயை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. மிக பரந்த மனப்பான்மை எங்களோடு பேசினார்கள். இப்பொழுது அந்த இணைந்து தொடர்கிறது. அதே மாதிரியான ஒரு நிபந்தனையற்ற இணைவை ஏனையவர்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த தலைமை பற்றி நான் ஏன் சொன்னேன், நான் இப்பொழுதே பல சந்தர்ப்பங்களிலே சொல்லி இருக்கிறேன். சிங்கள தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்ட எந்த கட்சியும் எங்களுக்கு விடுவி தராது. இப்பொழுது எங்களுடைய தெற்கத்திய நண்பர்கள் சொல்லுவது, எங்களுடைய கட்சியில் உங்களுடைய மக்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மைதான். எங்களுடைய மக்கள் அவர்களுடைய கட்சியில் இருந்து ஊடுருவி பல உள்ளூராட்சி மன்றங்களிலே பாராளுமன்றங்களிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லை என்ன? எங்களுடைய தமிழ் மக்களுடைய உறுத்து சார்ந்து உரிமை சார்ந்து பேசக்கூடிய எல்லை என்ன? சில தலைமைக்கு மேலே, ஒரு சிங்கள தலைமைக்குடைய கட்டுப்பாட்டுக்கு மேலே அவர்களால் செல்ல முடியாது. அவர்கள் எங்களுடைய இப்போ மிக நெருக்கடியாக நாங்கள் நேற்று பேசிய கிவிலோயா திட்டமாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாதவமே மேற்றக்கரை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கையொட்டி மிகாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையிலும் இவர்கள் பேசுவதற்கு முடியாது. ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஆகவேதான் எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு பின்னாலே போய் அவர்களை ஆதரிக்கின்ற நிலை இவர்களுடைய மட்டுப்பாட்டை பார்க்க வேண்டும். நாங்கள் எங்கள் உரிமை சார்ந்து மிக துணிகரமாக சுயாதீனமாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உண்டு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அவர்கள் தமிழர்கள் என்றாலும் கூட அடிப்படை பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள் அல்ல. ஆகவே அவர்களுடைய பிரசன்னம், அவர்கள் எங்களை பிரதித்துவப்படுத்துகின்ற தன்மை எங்களுக்கு விடுவி தராது என்ற ஒரு கருத்தை நான் ஐயா ராசமாணிக்கம் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் சுயேட்சையாக கேட்டுத்தான் முதலில் வென்றார். பின்னாலே அவர் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆதரவு நிலையில் இருந்தும் 1954ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி எப்பொழுது சிங்களம் மட்டும் கிளனியிலே கொண்டு வந்ததோ அன்றோடு வெளியே வந்த ஒரு பெரிய தமிழ் உணர்வாளன், பெரிய மகான், எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய தலைவர். அவருடைய நிகழ்வில் நான் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு மேலே போனால் நான்
சுதந்திர நாட்டோட எல்லைகளே குறுக்கே போய் விடுவேன் என்று நினைக்கிறேன். அவை நான் வடக்கு செல்வேன். இந்த வடக்கு கிழக்கை தந்த செல்வா மிகவும் விரும்பி இணைப்பதற்கு அந்த காலத்திலே உழைத்தவர்களிலே சொல்லின் செல்வர் ராஜுரி அவர்கள், ஐயா ராசமாணிக்கம் அவர்கள், மசூர் மௌலானா அவர்கள் போன்றவர்கள், என்ஆர் ராசவரோதியம் போன்றவர்கள் மிகப்பெரிய பணியாற்றினார்கள். இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் சுயமரியாதையோடு கௌரவத்தோடு தன்னைத்தானே ஆளுகின்ற அதிகாரத்தோடு வாழ முடியும் என்ற உண்மையை எங்களுக்கெல்லாம் சொல்லி அறிவுறுத்தி அரசியல் வழிகாட்டியாக இருந்தவர்களிலே ஐயா ராசமாணிக்கம் ஒருவர் மிக முக்கியமானவர்கள். அவருடைய நினைவிலே என்னை இந்த பங்கு வெட்ட வைத்து என்னுடைய சில கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பையும் தந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றாக ஆங்கிலத்திலே சொல்லுகின்றார்கள், a nation united. A nation எப்படி யுனைடெட் ஆகும்? யுனைடெட் என்றால் பல வர வேண்டும். A nation united என்றால் எங்களை எல்லாம் ஒன்றுக்குள்ளே போட்டு விடுறார். பதியுதீன் மஹமூத் வந்த பொழுது சொன்னதை ஒன்று ஞாபகம், நாங்கள் எல்லாம் ஒன்றுக்கு இருக்க வேண்டும். இப்படி எங்களை எல்லாம் ஒன்றுக்கு இருக்க வைப்பதுதான் இவர்களுடைய இந்த முழு ரட்டம இயக்கட்ட என்பது. ஆகவே என்பிபி அன்பர்கள் முழு நாடும் ஒன்றாக என்கின்ற கோஷத்தை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பர்கள், ஒரு சின்ன செய்தியை செய்துவிட்டு நான் முடிக்க விரும்புகின்றேன். என்றால் இதில் எங்களுக்குள்ளே இருப்பது நான் சொல்ல தொடங்கினால் என்னையே மறந்து சொல்லுவேன். ஆனால் உங்களுடைய நேரத்தை நான் கபடீகரம் செய்துவிட்ட ஒருவனாக ஆகிவிடுவோம். சீனர்கள் இந்திய நண்பர்களோடு நன்றாக பழகுகின்றார்கள். ஆனால் எந்த ஒரு இந்தியரையும் சீனர்கள் தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுப்பதில்லை. இது ஏன் என்று ஒரு நண்பர் சீன நண்பரிடம் கேட்டார். அந்த சீன நண்பர் சொன்னார், உண்மைதான், எத்தனை கோடி இந்தியர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில்? இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ்காரர் எத்தனை பேர்? ஒரு 2-3 லட்சம் பிரிட்டிஷ்காரன் கோடிக்கணக்கான இந்தியர்களை ஆட்சி செய்தான் என்றால் இந்த இந்தியர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? முட்டாள்கள், உணர்வில்லாதவர்கள், நாட்டுப்பற்றில்லாதவர்கள். இப்படியானவனை நான் வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுப்பதா என்று சீனன் துடிக்கின்றான். சீனனுடைய நாட்டுப்பற்று என்ன? எந்த காலம் வந்த பொழுதிலும், எந்த பிரிவினை தங்களுக்குள்ளே இருந்த பொழுதிலும் சீனாவை மொங்கோலியர் தவிர, அதுவும் வடபகுதியிலே தவிர மற்ற இடங்களிலே சீனர்களை யாரும் ஆக்கிரமிக்கவில்லை. சீனர் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அந்த எண்ணம் வர வேண்டும். அதனைத்தான் சீமு ராசமாணிக்கம் ஐயா சொன்னார். எங்களுடைய நிலம் இது, எங்களுடைய மொழி பழமையான மொழி, நாங்கள் தமிழர் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கிறோம். இந்த எண்ணம் இருந்தால் முழு இரட்டம எக்கட்ட என்பது இந்த பருப்பு இங்கு வேகாது என்று நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இதனை கவனத்திலே கொண்டு ஆளத்தான் போகின்றான் தமிழன் தன்னை, அடிபணிந்து மாற்றானை தொழவும் மாட்டான். கூலமில்லை பதரில்லை, கூலங்கள் பதரெல்லாம் பறந்து போகும். கூலமும் பதரும் என்ன நடக்கும் என்று, கூலமில்லை பதரில்லை தமிழருள்ளே. ஆளத்தான் போகின்றான் தமிழன் தன்னை, அடிபணிந்து மாற்றானை தொழவும் மாட்டான். கூலமில்லை பதரில்லை தமிழருள்ளே, கொள்கை என்னும் நெல் மணியே தமிழர் கூட்டம். நன்றி, வணக்கம்.